வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு மின்சார வாரியம் அடிக்கடி ஏற்படும் மின் தடை புகார்களை எல்லாம் சரி செய்வதற்கு வாட்ஸ்அப் நம்பரையும் உதவி எண்களையும் கரண்ட் பில் கட்டுவதற்கான எளிமையான முறைகளையும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. இது சார்ந்து கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மழைக்காலங்களில் மின்சார வயர்கள் மற்றும் மின் மாற்றிகளில் அசாதாரணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி அசாதாரணங்கள் தென்பட்டால் உடனடியாக மின்சார வாரியத்தை 9498799497 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வாட்ஸ்அப் மூலமாக புகார் அளிப்பதற்கு ஒரு நம்பரையும் கொடுத்திருக்காங்க. 9458508111 அப்படிங்கிற எண்ணுக்கு சேதமடைந்த கேபிள், மின் கம்பம் மற்றும் கரண்ட் அடிக்கடி கட் ஆகிறது போன்ற புகார்களை எல்லாம் நீங்க அனுப்பலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. நீங்க டிஎன்இபி உதவி எண்ணை பார்த்தீங்கன்னா 1912 அல்லது 04428520131 என்ற எண்ணிலும் அழைக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக வீட்டிலிருந்தே உங்களுடைய புகார்களை எல்லாம் கொடுக்க முடியும். இந்த புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கையும் எடுப்பதாக மின்சாரத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. மக்களே, பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் மின்சார வாரியம் பல்வேறு வகைகளில் முனைப்பு காட்டி வருகிறது. நுகர்வோர்களின் தேவையை கருத்தில் கொண்டு மின் கட்டணம் செலுத்துவது உட்பட ஏராளமான நடைமுறைகளை எல்லாம் எளிமைப்படுத்தியிருக்காங்க. இந்த நடைமுறைகளுக்கு பொதுமக்களிடத்திலிருந்து வரவேற்பும் கிடைத்து வருகிறது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மின்சாரத்திற்கான மின் கட்டணத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் செலுத்துவதற்கான வசதியை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது மின் கட்டணத்தை பராமரிப்பதற்கான ஒரு பிரத்யேக நிறுவனம் தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டான்ஜெட்கோவை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக மின் கட்டணத்தை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரிஜிஸ்டர் செய்யாதவர்கள் ஆன்லைன் பேமெண்ட் செய்வதற்காக புதிதாக ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நம்பரை ரெஜிஸ்டர் செய்யாமலேயே குயிக் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் நம்ம கரண்ட் பில்லை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் பில்களை இனி எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் கட்டண வசூல் மையம், இ சேவை மையம், சில அஞ்சல் நிலையங்களில் ரொக்கம், காசோலை, வரைவோலை என ஏதேனும் ஒன்றின் வழியாக மின் கட்டணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவைகளை தவிர மின் வாரிய இணையதளம், மொபைல் போன் செயலி, கூகுள் பே, பேடிஎம் போன்றவற்றை உள்ளடக்கிய பாரத் பில் பே வாயிலாகவும் டிஜிட்டல் முறையிலும் கட்டணங்களை எல்லாம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுகர்வோர்களுடைய மின் கட்டணங்களை ஆன்லைனிலேயே கட்டிவிடுவதால் நுகர்வோர்களுக்கு நேரம் மிச்சப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் ஆன்லைன் மின் கட்டணம் செலுத்துவோர் எண்ணிக்கையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்தபடியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 3,44,00,000 மின் நுகர்வோர்களில் வீடுகளின் எண்ணிக்கை 2,45,00,000 வீடுகளுக்கு 100 யூனிட் வரை இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுவதுடன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்கப்படுகிறது. மேற்கண்ட இலவச மின்சார பயனாளிகளை தவிர்த்து மாதம் சராசரியாக 1 கோடி முதல் 1,15,00,000 பேர் வரை மின் கட்டணம் செலுத்தி வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக மின்சார கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மின் கட்டணத்தை செலுத்தலாம் அப்படிங்கிற இந்த எளிய முறையானது பொதுமக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் கட்டுவதால் வரிசையில் போய் காத்திருக்கணும். அதுக்காகவே நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும். சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் லீவ் போட்டுட்டு அதற்கான கரண்ட் பில்லை வந்து கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆன்லைனில் கரண்ட் பில் கட்டும்போது இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறதில்ல, நேரம் மிச்சமாகிறது. இதன் காரணமாகவே மின் கட்டணம் செலுத்துவோர் எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது எல்லோரிடத்திலும் ஸ்மார்ட் போன் உள்ளதால் இந்த கட்டண முறை மிகவும் எளிதாக இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.